ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு எக்ஸாம் சென்டரில் சீஃபாக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, முதன்மை கண்காணிப்பாளராக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி அந்த எக்ஸாம் சென்டருடைய துறை சார்ந்த அலுவலர்கள் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர்ஸ் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஹால் சூப்பர்வைசர்ஸ் அறை கண்காணிப்பாளராக யாருக்கெல்லாம் எந்த தகுதியின் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு ஒரு அப்டேட்டை தேர்வுத்துறை சார்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாம் சென்டர்லேயுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம் சீஃபாக இருக்கணும். அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சீனியர் டீச்சர்ஸ் சீஃபாக இருக்கலாம். அப்படி இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுடைய ஹெச்எம் சீஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அது அல்லாமல் ப்ரைவேட்டில் மெட்ரிக் பள்ளியிலுடைய பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸ் இவங்களை எக்காரணத்தை கொண்டும் சீஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அது அல்லாமல் பார்த்திங்கன்னா ஹால் சூப்பர்வைசர் நீங்கள் இருக்காங்கண்டா அவங்க என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் அன்றைக்கி அவங்க ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அல்லாமல் பார்த்திங்கன்னா ஹால் சூப்பர்வைசர் செலக்ட் பண்ணும்போது இப்போ இன்றைக்கி தமிழ் எக்ஸாம்னா தமிழ் எக்ஸாம் அன்றைக்கி என்ன செய்யணும்னா குலுக்கல் முறையில் அவங்களுக்கு ஹாலை அலாட்மெண்ட் பண்ணணும். சும்மா நீங்கள் 1ஆம் ஹால் நம்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் 2ஆம் ஹால் நம்பர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லாமல் டெய்லி அவங்க என்ன செய்யணும்னா எக்ஸாம் என்னென்னைக்கு இருக்கோ அன்னன்னைக்கு குலுக்கல் முறையில் ஆசிரியருடைய முன்னிலையில் ஹாலை அலாட்மெண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது அல்லாமல் அந்த டிபார்ட்மெண்டல் ஆஃபீஷியல்ஸ் அப்படி இருப்பாங்க, துறை சார்ந்த அலுவலர்களாக கவர்மெண்ட் ஸ்கூலை சார்ந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் நியமிக்கணும் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொது தேர்வு அப்படின்றாவே பல மால் ப்ராக்டிஸ் பள்ளிகள் சார்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தேர்வுத்துறை பல கட்டுப்பாடுகளை விதிக்குது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கள் மூலமாக ஒவ்வொரு எக்ஸாம் சென்டருக்குமே ஆர்டர்கள் பாஸ் பண்ணுவாங்க. இது அல்லாமல் பறக்கும் படை ஸ்குவாடு வருவாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்குவாடு வருவாங்க, ஸ்பெஷல் ஸ்குவாடு அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வருவாங்க. ஸோ பொது தேர்வு வரப்போது மாணவ மாணவிகளே நல்லபடியாக உங்களுடைய தேர்வுக்காக படிங்க. பல மாவட்டங்களில் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் நடக்குது. இந்த செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சோடனே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சுன்னா அடுத்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரு ஒரு 10 days கிடைக்கும். நல்லபடியாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். 10th 11th 12th நம்ம ஒவ்வொரு பாடத்துக்குமே பப்ளிக் எக்ஸாமுக்கு வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.